வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல்கள் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டீங்கன்னு ஒரு 3 நாட்கள் தான் டைம் அப்படின்றது இருக்குது. ஸோ இன்னமும் காலதாமதம் பண்ணாமல் நான் கடைசி நாள் அப்ளை பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி யாரும் இருக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் இன்றோ அல்லது நாளையோ அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. ஏன்னா கடைசி ஒரு நாள் 2 நாட்களில் சர்வர் ப்ராப்ளம் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒரே டைமில் உள்ளே போய்ட்டு லாகின் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பண்ணுறதுனால இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சிலர் அப்ளை பண்ணிடுவீங்க, அப்ளை பண்ணிட்டு நான் பேமெண்ட் மட்டும் பெண்டிங்கில் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய நபர்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 நாட்களில் பேமெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா கடைசி நாளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஃபெயில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கடைசி நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஏன்னா கடைசி இப்போ 3 நாள் தான் இருக்குது, கடைசி நாள் ட்ரை பண்ணாமல் அதுக்கு முதல் நாளாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றது தான் சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இன்னும் அப்ளை பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நம்மளும் வீடியோ போட்டோம், அதுக்கப்புறம் அதை பற்றி அவ்வளோவா பெருசாக பேசலை. ஸோ அதனால் நிறைய பேர் மறந்துடுப்பாங்க எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்றது. ஸோ நாட்கள் நெருங்கிடுச்சு, 12ஆம் தேதி தான் கடைசி நாள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அல்லது நாளை அப்ளை பண்ண பாருங்கள். இதுக்கு மேலே டைமிங் அப்படின்றது இல்லை, ஓகேங்களா? இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் எக்ஸாம் இருக்குது, ப்ளஸ் மீதி டிரைவர் எக்ஸாமுக்கு 10th குவாலிஃபிகேஷன், மற்ற போஸ்டிங் எல்லாத்துக்குமே பார்த்துருப்பீங்க, டிகிரி அந்த ரேஞ்சில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜாப் அப்படின்றது சென்னை, மதுரை, கோவை இந்த ஊர்களில் தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. மாவட்ட நீதிமன்றங்கள்லேருந்து நோட்டிஃபிகேஷன் எடுத்தாங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஜாப்ஸ் அப்படின்றது இருக்கும். இப்போ கேட்டிருக்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்தே கேட்டிருக்காங்க. அதனால் ஸோ இந்த 2-3 இடத்துல மட்டும்தான் ஜாப் அப்படின்றது இருக்கும். ஜாப் நேச்சர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு